श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्री ஊவே மன்னார்குடி கந்தாடை கோபாலார்ய மகாதேசிகன் அருளிச் செய்த ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதியில் ஸ்ரீரங்க க்ஷேத்திரகாண்டம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். இதுவரை 528 ஸ்லோகங்கள் ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவித்திருக்கிறோம். இது வேதாந்த தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தை பற்றிய ரொம்ப ஆச்சரியமான காவிய கிரந்தம். அதில் மொத்தம் 717 ஸ்லோகங்கள் இருக்கு. நேற்றைய தினம் சுவாமியோட 48வது வயசில் காஞ்சி வரதராஜனுடைய ஆக்ஞைப்படி சுவாமியினுடைய சொப்னத்தில் தோன்றி வரதராஜ பெருமாள் மிகவும் புத்தி கூர்மை உடையவராகவும் ஞானத்தில் பக்குவம் உடையவராகவும் வைராக்கியம் உடையவராகவும் எனது அம்சம் நிறைந்திருப்பவராகவும் உள்ள ஒரு புத்திரரை உமக்கு அருள சங்கல்பித்திருக்கிறேன், எண்ணியிருக்கிறேன். எல்லாவித ஆசையையும் அடக்கியவரான நீர் எனது இந்த அபிலாஷையை நிறைவேற்ற வேண்டும் என்று அருளிச் செய்தார். தேவப்பெருமானுடைய கட்டளையை சிரமேற்கொண்டு கர்ப்பாதானத்திற்கு மிகவும் உத்தமமான சமயத்தை பலவிதமாக பரீட்சை செய்து அந்த நேரத்தையும் நிர்ணயித்து ஒரு யுவனாக தன்னை பாவித்து கொண்டு அப்படின்னு போன ஸ்லோகத்தில் அனுபவித்தோம். 529வது ஸ்லோகம். அஷ்டாசத்வாரிம்ஷே நலவர்ஷே நபசி ரோஹிண்யாம் ஆத்மஜ உதியாய குரோருதய கிரோர் பாலசூரிய இவ. அஷ்டாசத்வாரிம்ஷே நலவர்ஷே நபசி ரோஹிண்யாம் ஆத்மஜ உதியாய குரோருதய கிரோர் பாலசூரிய இவ. சுவாமியினுடைய 48வது வயசில் அஷ்டாச்சத்வாரிம்ஷ நல வருஷம் ஆவணி மாதம் நபசி ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் எம்பெருமான் கண்ணன் அவதரித்த அதே தினத்தில் உதயகிரியிலிருந்து கிளம்பும் பாலசூரியனைப் போல சுவாமிக்கு ஒரு அழகான திருக்குமாரன் அவதரித்தார். ஆச்சரியமான அழகான திருக்குமாரன் 48வது வயதில் அவதரித்தார். வரதோ நாம்னா தனய பரிஷ்கிருதோ ஜாதகர்மாத்யைஹி வவ்ருதே த்விவருஷதேஷ்யஸ்தானாதனாந்தேன சமமேவ. வரதோ நாம்னா தனயः பரிஷ்கிருதோ ஜாதகர்மாத்யைஹி வவ்ருதே த்விவருஷதேஷ்யஸ்தாதானந்தேன சமமேவ. த்விவருஷம் 2 வருஷ காலம் அந்த குழந்தையை கண் போல மிக ஆனந்தத்துடன் வளர்த்து வந்தார். த்விவருஷதேஷ்யஸ்தாத ஆனந்தேன சமமேவ. அந்த குழந்தைக்கு வரதோ நாம்னா தனயக, அந்த குழந்தைக்கு குமார வரதன் என்று வரதராஜனின் திருநாமத்தை இட்டார். பின் அந்தந்த காலங்களில் செய்ய வேண்டிய உச்சிதமான ஜாத கர்மா நாமகர்மா போன்ற கர்மாக்களை செய்தார். 2 வருஷ காலம் இந்த குழந்தையை கண் போல மிக ஆனந்தத்துடன் சீராட்டி பாராட்டி வளர்த்து வந்தார். ஸ்ரீ வைஷ்ணவாவிருதா அபி ஜனக ஸ்ரார்த்தம் சிகீர்ஷுனா குருணா மத்சிரிபிஹி பிரதிருத்தாஸ்தத் சமயே புஞ்சதே சமக்ருஹ ஏவ. ஸ்ரீ வைஷ்ணவாவிருதா अपि जनकश्राद्धं
சிகீர்ஷுணா குருணா மத்சிரிபிகி பிரதிருத்தாஸ்தத் சமயே புஞ்சதே ஸ்ம கிருஹயேவ. சுவாமி தேசிகன் தனது பிதாவின் ஸ்ராத்த காலம் திவசம் ஸ்ராத்தம் காலம் வந்த சமயத்தில் ஸ்ராத்தத்தை மிக ஆதரத்துடன் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் விருத்தராக இருந்தவர்களையும் பிராமண போஜனத்திற்கு அழைத்தார். ஆனால் சுவாமியிடம் பொறாமை கொண்ட சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யாரை இவர் அழைத்தார்களோ அந்த பிராமணர்களை தேசிகருடைய இல்லத்திற்கு செல்லக்கூடாது என்று தடுத்து விட்டனர். அவரவர்கள் இல்லத்திலேயே உணவு உண்ண வைத்தனர். வீட்டிலேயே அவர்கள் பிரசாதம் ஸ்வீகரித்து கொண்டபடியால் அவர்களால் ஸ்ராத்தத்திற்கு செல்ல முடியவில்லை. எவ்வளவு ஒரு அசூயை இருந்தால், பொறாமை இருந்தால், ஸ்ராத்தத்துக்குன்னு வர வேண்டிய சுவாமிகளை அவர்கள் வீட்டிலிருந்து வரவிடாமல் தடுத்து அவர்களை அங்கேயே உணவு உண்ணச் சொல்லி இப்படி பண்ணி அந்த ஸ்ராத்தத்தை தடுக்கணும். அவர் எப்படி ஸ்ராத்தம் பண்ணுறாரு பார்ப்பமே அப்படிங்கிற ஒரு பொறாமை உணர்ச்சியால், காழ்ப்பு உணர்ச்சியால் செய்தனர். பகவத் சரணாலம்பி வேதாந்த குருஸ்து நிச்சிந்தः நிர்வர்த்தித மாத்யந்தின நியமः பித்ருகார்யமாரபத. பகவத் சரணாலம்பி வேதாந்த குருஸ்து நிச்சிந்தः நிர்வர்த்தித மாத்யந்தின நியமः பித்ருகார்யமாரபத. எல்லாமே பகவத் சங்கல்பத்தினால்தான் நடக்கும் என்று நிச்சயித்த சுவாமி தேசிகன் நிச்சிந்தகா, எந்த விதமான கலக்கமும் இல்லாமல், எந்த விதமான கவலையும் இல்லாமல் மாத்தியான்னிகம் முதலான கர்மாக்களை முடித்து கொண்டு பித்ருக்கைங்கரியத்தை தடங்கள் இல்லாமல் ஆரம்பித்தார். தடங்கள் இல்லாமல் தொடங்கினார். எல்லாம் பகவத் சங்கல்பம். பகவத் சரணாலம்பி வேதாந்த குருஸ்து நிச்சிந்தகா, எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் எல்லாம் பகவத் சங்கல்பத்தினுடன் நடக்கும் என்று வேதாந்த தேசிகன் மாத்தியான்னிகம் முதலான கர்மாக்களை முடித்து கொண்டு பித்ருக்கைங்கரியத்தை ஆரம்பித்தார். வரதம் ஹயவதனம் சாவாஹ்ய ஸ்துத்வா ஹவிர்தத்வா பிரதிஷீராந்தரிதோ அசௌ பித்ருசூக்தம் ஸ்ரத்தையா ஹ்யஜபீத். வரதம் ஹயவதனம் சாவாஹ்ய ஸ்துத்வா ஹவிர்தத்வா பிரதிஷீராந்தரிதோ அசௌ பித்ருசூக்தம் ஸ்ரத்தையா ஹ்யஜபீத். ஸ்ரீ வரதராஜனையும் ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமாளையும் ஆவாகனம் பண்ணி அழைத்து அவர்களுக்கு ஹவிஸை சமர்ப்பித்து யாகத்தில் இறுதியில் சமர்ப்பிக்கப்படும் தேவதைகளுக்கான பிரசாதத்தை அவர்களுக்கு ஹவிஸை சமர்ப்பித்து திரை சாற்றி உள்ளிருந்து கொண்டு மிகவும் ஸ்ரத்தையுடன் பித்ருசூக்தத்தை ஜபிக்கலானார். அவர் வரதனையும் ஹயக்ரீவ பெருமாளையும் ஆவாகனம் பண்ணார். அவரை அழைத்தார். அழைத்துட்டு அவர்களுக்கு ஹவிஸை சமர்ப்பித்தார். யாகத்தின் இறுதியில் சமர்ப்பிக்கப்படும் தேவதைகளுக்கான பிரசாதத்தை சமர்ப்பித்தார். திரையை சாற்றினார். உள்ளிருந்து கொண்டு மிகவும் ஸ்ரத்தையுடன் பித்ருசூக்தத்தை ஜபிக்கலானார். அந்தர்யாமிதயாயௌ விப்ரமுகாயுத்தவ்யம் அக்ரஹிஷாதாம் தௌ கில வரதஹ்யாஸ்யௌ சாக்ஷாத் குருதத்த ஹவ்யமாஷ்னீதாம். அந்தர்யாமிதயாயௌ விப்ரமுகாயுத்தவ்யம் அக்ரஹீஷிதாம். I beg your pardon. அந்தர்யாமிதயாயௌ விப்ரமுகாயுத்தவ்யமக்ரஹீஷாதாம் தௌ கில வரதஹ்யாஸ்யௌ சாக்ஷாத் குருதத்த ஹவ்யமாஷ்னீதாம். எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவான்,
2 வேறு பிராமண உருவம் கொண்டு சுவாமி தேசிகன் சமர்ப்பித்த திரவியங்களை ஸ்வீகரித்தனர். அது யார்? அது 2 பேரும் வரதனையும் ஹயக்ரீவ பெருமாளையும் ஆவாகனம் பண்ணார்னு போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஸோ வரதனும் ஹயக்ரீவனை தவிர வேறு யாரும் இல்லை அந்த 2 ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அந்தர்யாமிதயாயவ் விப்ரமுகாயுத்தவ்யம் அக்ரஹீஷாதா தௌகில வரதஹ்யாஸ்யவ் சாட்சாத் குருதத்த ஹவ்யமாஷ்னீதா. அந்த வரதனும் ஸ்ரீ ஹயக்ரீவனை தவிர வேறு யாரும் அல்ல அந்த 2 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிராமண உருவம் கொண்டு சுவாமி தேசிகன் சமர்ப்பித்த திரவியங்களை ஸ்வீகரித்தனர். விஸ்வணனம் ஸ்ருத்வார்யஸ்திருப்தः ஸ்ராத்தாவசானே அசௌ போஜனபாத்ரே கீர்ணாம் ஹயமுகளாலாமதா பத்ன்யாः வாஞ்சிஷ்யாமி யதாஹம் தேஹி ததேத்யன்வசாச்ச தாமார்யः அஜ்ஞாதம் ஹி பித்ருப்யாம் அபிதபத்தாம் பாலகோ வரதः. இந்த 535-36வது ஸ்லோகத்தில் திரைக்கு பின்னால் எழுந்தருளியிருந்த 2 பிராமணர்களும் ஸ்ராத்த போஜனத்தை செய்து முடித்து விட்டனர் என்பதை இந்த பக்கத்திலிருந்து அறிந்து கொண்ட சுவாமி தேசிகன் தன் தர்மபத்னியிடம் ஹயக்ரீவன் திருவாயிலிருந்து பிரசாதமாக வந்த அந்த உணவை பத்திரமாக வைத்திருக்குமாறும் தான் கேட்கும்போது கொடுக்குமாறும் கூறினார். இந்த சமயத்தில் தனது தாயும் தந்தையும் கவனிக்காத தருணத்தில் அவர்கள் வேறு வேலையில் பிஸியாக இருந்தபோது பாலகனான அந்த 2 வயது குமாரன் வரதன் அந்த பிரசாதத்தை உண்டான். இதை பற்றி சரித்திரத்திலையும் அடியனுடைய பிதாமகர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். குழந்தை இவ பார்க்காத போது அந்த பிரசாதத்தை ஸ்வீகரித்து கொண்டான் என்று. அது ஸ்ரீபாத தீர்த்தம்னு அடியனுடைய தாத்தா சொல்லியிருக்கார். இங்கே அந்த உணவையே தான் கேட்கும்போது கொடுக்குமாறு கூறினதை பாலகனான குமாரவர்தன் அந்த பிரசாதத்தை உண்டான் என்று சுவாமி தெரிவித்திருக்கிறார். உபவிஷ்ட இஷ்ட பங்க்தௌ லாலா நஷ்டேதி விஜ்ஞாய ஆர்யோ அவாதீதஸ்யாபிஜனஹ கில நாஷ்ணூவீத விருத்திமிதி. உபவிஷ்ட இஷ்ட பங்க்தௌ லாலா நஷ்டேதி விஜ்ஞாய ஆர்யோ அவாதீதஸ்யாபிஜனஹ கில நாஷ்ணூவீத விருத்திமிதி. சுவாமி தேசிகனின் திருமாளிகையில் ஸ்ராத்தத்தில் 2 பிராமணர்கள் அன்வயித்து போஜனம் செய்தனர் என்பதை அறிந்து கொண்ட அந்த பொறாமைசாலிகள் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அந்த போஜனம் செய்தவர்களுடைய வம்சமே விருத்தி அடையாமல் நாசமாகும் என்று சபித்தனர். சுவாமி தேசிகனின் திருமாளிகையில் ஸ்ராத்தத்தில் 2 பிராமணர்கள் அன்வயித்து போஜனம் செய்தனர் இல்லையா? அதை அறிந்து கொண்டு இந்த அசூயை பிடித்தவர்கள் அந்த போஜனம் செய்தவர்களுடைய வம்சமே விருத்தி அடையாமல் நாசமாகும் என்று சபித்தனர். அடுத்த ஸ்லோகத்தில் 538 ஜாஜ்வல்யமான வபுஷௌ வரதஹ்யாஸ்யௌ பகிர்கத்வா ஸ்பஷ்டமசூயாவிஷ்டைர்திருஷ்டௌ சத்யாஸ்திரோ அதத்தாம். ஜாஜ்வல்யமான வபுஷௌ வரதஹ்யாஸ்யௌ பகிர்கத்வா ஸ்பஷ்டமசூயாவிஷ்டைர்திருஷ்டௌ சத்யாதிஸ்தரோ அதத்தாம். மிகவும் ஜொலிப்புடன் ஒளி பொருந்திய தேஜஸ்ஸுடன் திருமேனியோடு சுவாமி தேசிகன் கிரகத்திலிருந்து வெளிவந்த 2 பிராமணர்களை ஸ்ரீ வரதராஜனும் ஸ்ரீ ஹயக்ரீவனும் தான் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்ட, புரிந்து கொண்ட, அறிந்து கொண்ட பொறாமைசாலிகள் ஏதும் பேச முடியாமல் ஸ்தம்பித்து நிலை குலைந்து நின்றனர். சாட்சாத் ஹயக்ரீவனும் வரதனும் தான். அப்படி இவ்வளவு தேஜஸாக 2 பிராமணர்கள் வெளியில் போகிறான் கிரகத்திலிருந்து அப்படின்றத பார்த்ததுமே அப்படியே நிலை குலைந்து போய்விட்டனர் என்று அருளி செய்திருக்கிறார். அடியேன் தன்யோஸ்மி.
ஆச்சாரியன் திருவடிகளை சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.